இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோவும் நீங்கள் கண்டினியூஸாக பார்க்க முடியும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ATK கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சிக்கன் பக்கோடா தான் செய்ய போகிறோம். வீட்டிலையே ஈஸியாக எப்படி செய்யறதுன்னு வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். சிக்கனை நல்லா மஞ்சள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், காஷ்மீரி சில்லி நான் 1 ஸ்பூன் போடுறேன். நல்லா கலர் கிடைக்கும், அதனால் நான் காஷ்மீரி சில்லி யூஸ் பண்ணுறேன். மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் கடல மாவு, 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர். அப்போ தான் சிக்கன் எல்லாத்துலேயும் நல்லா ஒட்டி பைண்டிங் ஆகி வரும். சிக்கன் பக்கோடா மொறுமொறுன்னு வர்றதுக்காக அரிசி மாவு, இதுவும் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/2 லெமன் புளிஞ்சிக்கலாம், ஒரு முட்டை, இதையும் உடைச்சி ஊற்றிக்கலாம். ஃபைனலி நம்ம எல்லாமே சேர்த்தாச்சு. மிக்ஸ் பண்ணிக்கலாம். பத்து நிமிஷம் ஊறட்டும், மூடி வச்சுக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். ஆயில் நான் முன்னாடியே ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒவ்வொரு சிக்கனாக போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். சிக்கன் பக்கோடா நாங்கள் போட போகிறோமே. சிக்கன் பக்கோடா நாங்கள் போட போகிறோமே. இல்லை, சிக்கனையும் திருப்பி விட்டுக்குருவோம். நம்மளோட சிக்கன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா எடுத்துக்கலாம். எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. மீதி இருக்கிற சிக்கனையும் நம்ம போட்டுக்கலாம். நம்மளோட சிக்கன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை எங்களுக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுக்குங்க. ஓகேயா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.